அது காலையில 4 மணி. எல்லாருமே நல்ல தூக்கத்துல இருக்காங்க. திடீர்னு அந்த வீட்டுல உள்ள பையன் மட்டும் கண் முழிச்சு, அம்மா, நான் எங்க இருக்கேன்? நான் செத்து பல வருஷம் ஆகுது. என் அம்மா அப்பா எல்லாம் எங்க போனாங்க? சொல்ல போனா இது என் வீடே கிடையாதே. இப்போ அந்த அம்மாவோட இடத்துல நீங்க இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? இது ஒரு கதை இல்ல, இந்தியாவில் நடந்த உண்மையான சம்பவம். அவன் அப்படி என்னதான் சொன்னான்? அவன் சொன்னதெல்லாம் கரெக்டா மேட்ச் ஆச்சா இல்லையா? இது உண்மையாலுமே மறுபிறவிதானா இல்ல வேற ஏதாச்சுமா? என்ன நடந்துச்சு? எப்போ நடந்துச்சு? வாங்க பாக்கலாம். 2013 யூபி ஸ்டேட்ல சலேகி கிராமத்துல நடந்த விஷயம். அங்க வசிச்ச சாதாரண குடும்பம் தான் பிரமோத்குமார், உஷா தேவி. அவங்களோட மகன் தான் ரோஹித். அவன் ஒரு நார்மல் 5 வயசு பையன். எப்பவும் போல ஸ்கூல் போவான், ஸ்கூல் விட்டு வந்ததும் விளையாடுவான். ஆனா மே 4, 2013 அவன் வாழ்க்கையோட கடைசி நாள். ரோஹித் அவங்க அம்மா கிட்ட சொல்றான், நான் குளிச்சுட்டு வந்துடுறாமான்னு. அது ஒரு சாதாரண விஷயம்தான். ஆனா போனவன் திரும்பி வரவே இல்லை. பல மணி நேரமாச்சு. அவங்க அம்மாவும் கவலைப்பட ஆரம்பிச்சாங்க. குடும்பமே அவனை தேட ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் ரோஹித்தோட உடம்பு அந்த கால்வாயில மிதந்துகிட்டே இருந்துச்சு. அவன் மூழ்கி இறந்துட்டான். ஒரு குடும்பத்தோட உலகமே அங்க முடிஞ்சிருச்சு. 8 வருஷத்துக்கு அப்புறம், இது 2021, அதே டிஸ்ட்ரிக்ட், ஆனா வேற ஒரு கிராமம், அமர் சிங். அங்க ராம் நரேஷோட பையன் தான் சந்திரவீர். அவனை எல்லாரும் சோட்டுன்னு கூப்பிடுவாங்க. அது ஒரு சாதாரண ஃபேமிலி. ஆனா ஒரு நாள் சோட்டுவோட பிஹேவியர் மாறுது. சோகமாவே இருப்பான், தனியா பேசுவான். திடீர்னு நைட் எந்திரிச்சு நான் இறந்துட்டேன்னு கத்துவான். முதல்ல அவங்க ஃபேமிலி இத பெருசா எடுத்துக்கல. ஆனா நாளாக இது சீரியஸ் ஆக ஆரம்பிச்சு. ஒரு நாள் சோட்டு திடீர்னு வீட்டுக்கு வந்து, இது என் வீடு இல்ல, என் வீடு வேற இடத்துல இருக்கு, என்ன அங்க கூட்டிட்டு போங்க அப்படின்னு ஒரு கிராமத்து பேர் சொல்றான். அந்த கிராமத்தோட பேர் சலேகி. அதோட அவன் சொல்ற அட்ரஸ், அந்த வீட்டோட ஸ்ட்ரக்சர், அவங்களோட நேம் எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்றான். அவன் சொல்றது, என் பேர் சோட்டு இல்ல, ரோஹித். நான் இறந்து 8 வருஷம் ஆகுது. இப்போ இந்த ஃபேமிலிக்கு டவுட் இல்ல, பயம்தான். நம்ம முன்னாடி நிக்கிறது நம்ம பையன்தானா இல்ல வேற யாருமா? ஃபைனலா அந்த ஃபேமிலி ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. சோட்டுவை அந்த ஊருக்கே கூட்டிட்டு போறாங்க. சோட்டு எந்த ஒரு தயக்கமும் இல்லாம ஒரு வீட்டை ஸ்ட்ரைட்டா காட்டுறான். அந்த வீடுதான் ரோஹித்தோட. அவன் உள்ள போய் அம்மான்னு கூப்பிடுறான். அந்த வீட்டுல இருக்கவங்களோட நேம்லாம் கரெக்டா சொல்றான். அவன் ஃபேமிலிக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை அவன் கரெக்டா சொல்றான். அங்கிருந்து எல்லாருக்கும் ஒரே கொஸ்டின் தான், இவனுக்கு எப்படி எல்லாம் தெரியும்? இந்த நியூஸ் வில்லேஜ் ஃபுல்லா கொஞ்சம் கொஞ்சமா பரவ ஆரம்பிச்சது. மீடியா கூட இந்த கேஸ கவர் பண்ண ஆரம்பிச்சது. இதெல்லாம் பார்த்த மக்கள் நம்பலாமா இல்ல இதெல்லாம் ஒரு ஆக்டிங்கா அப்படிங்கிற டவுட் வர ஆரம்பிச்சது. சயின்ஸ் என்ன சொல்லுது? மறுபிறவி சயின்டிபிக்கா ப்ரூவ் ஆகல. பட் ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, குழந்தைங்களோட பிரெயின்ஸ் ஸ்டோரியை உருவாக்கும். கேட்ட விஷயங்களை சப்கான்சியஸ் மெமரி பவர் வச்சு ரியாலிட்டி மாதிரி காட்ட வச்சிருக்கு. இதுக்கு பேர் தான் ஃபால்ஸ் மெமரி சிண்ட்ரோம். ஆனா இவ்வளவு டீட்டெயில் எப்படி கரெக்டா மேட்ச் ஆச்சு? அது இன்னும் மிஸ்டரி தான். இந்த கேஸ்ல எந்த ஒரு சாலிட் ப்ரூஃபும் கிடையாது. ஆனா நம்மளால ஏத்துக்காம இருக்கவும் முடியாது. அந்த பையன் உண்மையாவே ரோஹித்தா இல்ல அவன் மைண்ட் கிரியேட் பண்ண இல்யூஷனா? அதுக்கு பதில் இன்னும் கிடைக்கல. இந்த உலகத்துல சில விஷயங்களுக்கு பதிலே கிடைக்காது. அதுல இதுவும் ஒண்ணு. மறுபிறவி உண்மையா இல்ல
சயின்ஸ் தான் கரெக்டா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. பாய். वो उसी में खत्म हो गया। जब रोए तो टेरो तब भूनते। मेरी तो जो बच्चा तो चलो गो। 50 साल के हुए तो मैं अपने घर वालों को बताने लगेगा।